ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்கார், வந்தனம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம், ஹாப்பினஸ் டு த கோர். டிசீசஸை பற்றி ஆரம்பித்தேன். ஹெல்த்னா என்னன்னு சொல்லிட்டு, தென் த காசல் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியல், வைரல், புரோட்டோசோவன், ஃபங்கல் அண்ட் ஹெல்மென்டிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வீடியோவும் போட்டோம். பட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறான், செப்பரேட்டாக பாக்டீரியல் டிசீஸ்னு ஒன்று எடுங்கோ சார், வைரல் ஒன்று எடுங்கோ, ஃபங்கல் ஒன்று எடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக குழந்தைகள் கேட்குறதுனால மாணவர்களுக்காக மட்டுமே நாங்கள் இந்த லெவலில் நல்ல பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் உங்களை மாதிரி குழந்தைகள் தான். த என்கரேஜ்மெண்ட் ஐ காட் ஃப்ரம் யூ, அந்த ஒரு சந்தோஷம். என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு குழந்தை ட்ரோசோஃபைலாவை பற்றி வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். நவ் தட் பாய் இஸ் டூயிங் போஸ்ட் டாக்டோரல் ஃபெலோஷிப் அட் யூஎஸ். அந்த குழந்தை ஃபோன் பண்ணி உடனே பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன குழந்தையில் ஆசான் தான் கூப்பிடுவா, ஆசான் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை படித்த ஒரு 10 to 15 years இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ்லேருந்து அந்த குழந்தை பேசிட்டு ஒரு 5-20 நிமிஷம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார், இன்னும் நிறையா பண்ணுங்கோ, உங்களை பார்த்தோன்னா நாங்களும் பண்ணணும்னு ஆசை வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைகளுக்கு எந்துவாக பேசினா எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அதனால் உங்களுக்காக மட்டுமே நாங்கள் இருக்கிறோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களோ நாங்கள் அந்தளவு ஹாப்பினஸ் இருக்கும் எங்களுக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, உங்களோட விருப்பத்திற்காக ஒவ்வொரு டிசீஸை பற்றியுமே பாக்டீரியா தனியாக, வைரஸ் தனியாக, ஃபங்கஸ் தனியாக, புரோட்டோசோவன் தனியாக, அதெல்லாம் ஒவ்வொன்றா போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, அந்த குழந்தையோட பேர் நாங்கள் ராஜு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கான். அவன் பயாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படித்தவன். ஹி ரீச்ட் த டாப் மோஸ்ட் பொசிஷன் அந்த ஃபீல்டில். நல்லா ரிசர்ச் இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால் உங்களுக்காக திருப்பி அதே மாதிரியே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா குழந்தைகளா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பாக்டீரியல் டிசீசஸ் மட்டும். பாக்டீரியாவை பற்றி ஏற்கனவே என்னென்னு சொல்லிட்டேன். ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக சொல்கிற சமயத்தில் என்னென்னா அதை பற்றி கொஞ்சம் கேரக்டர்ஸ்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ அட்வான்ஸ்மெண்ட் வரதுனால கொஞ்சம் இதெல்லாம் எனக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண தெரியாது. நான் கிராமத்துலேருந்து வந்தவன், இருந்தாலும் உங்களுக்காக கொஞ்சோண்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட் இஸ் பேசிலரி டிசென்ட்ரி. டிசென்ட்ரி அப்படின்னாலே அமீபிக் டிசென்ட்ரி காஸ்ட் பை என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகான்னு போன கிளாஸில் சொன்னேன். அமீபியாசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற அமீபிக் டிசென்ட்ரியினை என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புரோட்டோசோவன் உருவாக்கும் என்பதை பற்றி கூறினேன். இங்கே பேசிலரி டிசென்ட்ரி பேசிலஸ் பாக்டீரியாவால் வரும். டிசென்ட்ரினா சீத்தபேதி அப்படின்னு வச்சுக்கலாம். அதை இன்னொரு பேர் கொடுத்துருக்கா, சிஜல்லோசிஸ் அப்படின்னு அதுக்கு பேர், அது சைஜல்லோசிஸ் அப்படின்னு சொல்லுவாள். பேசிலரி டிசென்ட்ரி காஸ் பண்ணுற ஸ்பீஷீஸோட பேர் சைஜெல்லா அப்படிங்கிறத ஞாபகம். எந்த பார்ட் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா நம்மளோட இண்டஸ்டைனில் ஸ்மால் இண்டஸ்டைன், லார்ஜ் இண்டஸ்டைன், சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் பகுதியானது பாதிக்கப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் என்ன, எப்படி வருது? இட் பாஸ்ட் ஆன் த்ரூ ஃபுட் அண்ட் வாட்டர்பார்ன் டிசீஸ். உணவின் மூலமாகவும் நீரின் மூலமாகவும் பரவக்கூடியது. மோஸ்ட்லி த்ரூ ஃபீக்கல் மேட்டர், மலத்தின் மேலே உட்காந்துட்டு ஈ கூட்டம் மஸ்கா டொமஸ்டிக்கா ஓடி வந்து நம்ம ஃபுட்டு மேலெலாம் உட்காந்தால் வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வெளியில் எங்கேயும் வாங்கி சாப்பிடாத, அம்மா என்ன பண்ணி தராலோ அதை மட்டும் சாப்பிடு. அதுதான் ஹைஜீனிக் ஃபுட் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோ. சிம்டம்ஸ் என்ன? அப்டாமினல் பெயின், அப்டமன் தொப்பாலி பயங்கரமாக வலிக்கும். ஸோ அப்டாமினல் பெயின், அப்டமன் தெரியும், வயிற்று பகுதியிலே வலி இருக்கும். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் ப்ரெசென்ட், வலி இருக்கும். தென் டீஹைட்ரேஷன், ரொம்ப பக்கெட்டோடு ஓடினோன்னு வச்சுக்கோ, ஒரு 5-6 தடவை ஓடிட்டேன்னா வாட்டர் ஆஸ் வெல் அஸ் த மினரல்ஸ் ஆர் எலிமினேட்டட் ஃப்ரம் த சிஸ்டம். நம்ம உடம்புலேருந்து நீர் மற்றும் கனிமப் பொருட்கள் வெளியேறி விடுவதால் டீஹைட்ரேஷனாலாம் நீர் சத்து குறைந்துவிடும். அண்ட் பிளட் அண்ட் மியூக்கஸ் இன் த ஸ்டூல். அந்த அமீபிக் டிசென்ட்ரி, பேசிலரி டிசென்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா பிளட்டி ஸ்டூல் அப்படின்னு சொல்லுவோம்.
நாம் மலம் கழிக்கின்ற சமயத்தில் மலத்துடன் சீதபேதி அப்படின்னு சொல்லுவா. மலமும் ரத்தமும் பிளட் அண்ட் மியூக்கஸ் கோழை படலமும் சேர்ந்து செல்லும். இதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. செகண்ட் டிசீஸ் இஸ் பியூபோனிக் பிளேக், பிளாக் டெத், கருப்பு இறப்பு அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவா. எர்சீனியா பெஸ்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாக்டீரியாவினால் ஏற்படும். அந்த எர்சீனியா பெஸ்டிஸ்க்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. The entire life cycle of Yersinia pestis takes place in the rat and the rat fly xenopsylla. எலிக்கும் எலியை கடிக்கக்கூடிய பூச்சியாகிய எலி பூச்சியாகிய xenopsylla என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றிற்கும் இடையே நடைபெறும். நம்ம ஏற்கனவே ட்ரோசோஃபைலான்னு ஒன்று பார்த்தோம். இது xenopsyllaன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அந்த எலி நம்ம வீட்டில் ஃபுட்டு இதெல்லாம் திறந்து வச்சுருக்கப்போ புழுக்கையை போட்டு போய்டுத்தோன்னு வச்சுக்கோ. ஏன் அது அம்மா சாம்பாரை மூடாமல் வச்சுருக்கா, அது மேலே எலிக்குட்டி மூச்சாக எடுத்தோன்னு வச்சுக்கோ. ஏன் அந்த பேத்தோஜன் நமக்கு வந்துவிடலாம். அது எலிக்குட்டி நம்மளை கடிக்கிறதுனால வந்துவிடலாம். ஸோ இது நம்மளுக்கு வரக்கூடிய விதம். அப்போ எர்சீனியா பெஸ்டிஸ் த காசல் ஏஜென்ட் ஆஃப் பிளேக். பிளேக் என்ற நோயினை உண்டாக்குவது எர்சீனியா பெஸ்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாக்டீரியாவாகுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன, இது எந்த பார்ட் பாதிக்கப்படும்? இந்த பார்ட் பாதிக்கப்படுதல் லிம்ஃப் நோடு, நிணநீர் முடிச்சுக்கல்னு கேள்விப்பட்டிருப்பேன். யூ நோ வாட் இஸ் அ லிம்ஃப்? லிம்ஃப் இஸ் த ஸ்பெஷல் ஃபில்ட்ரேட் ஆஃப் பிளட் பிளாஸ்மா வித்தவுட் ஆர்பிசி. ரத்தத்தின் வடிநீரைத்தாம் நாம் லிம்ஃப் நிணநீர் என அழைக்கிறோம். ரத்தம் குழால ஓடின்றிருக்கப்போ கொஞ்சோண்டு ஊஸ் அவுட் ஆகி வெளில வரும். It is an extra cellular fluid from the blood without RBC. That means enriched to the WBC. RBC கம்மியாக இருக்கிற சமயத்தில் அவள்கிட்ட WBC ரெஸ்பான்சிபிளாக இருப்பா. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்யூனிட்டி ஆல்சோ. நம்முடைய நோய் எதிர்ப்பு திறனிற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று. லிம்ஃப் நோடு படிச்சிருப்பேன். செகண்டரி லிம்பாய்டல் ஆர்கன், இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பின்னாடி படிப்போம். ஸோ நம்மளோட அந்த லிம்ஃப் நோடு பாதிக்கப்படும். பியூபோனிக், பியூபாஸ்னாலே என்லார்ஜ்மெண்ட்னு அர்த்தம். அந்த லிம்ஃப் நோடு வீங்கி போயிடுவா. லிம்ஃப் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வீங்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லியிருக்கா பாரு, இதோட வெக்டர் கடத்தியாக செயல்படுவது யார்? ராட் ஃப்ளியா, எலியினை கடிக்கக்கூடிய பூச்சி. xenopsylla சொன்னேன். அந்த xenopsylla தான் வெக்டராக செயல்படுகிறது. அது பேர் xenopsylla siopsis அப்படிங்கிறது அதோட பேர். அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? ஜுரம் அடிக்கும், தலைவலிக்கும், ஸ்வோலன் லிம்ஃப் நோட், நிணநீர் முடிச்சுக்கள் வீங்கி காணப்படும். நம்ம உடம்புல எடுத்துட்டேன்னா இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, நிணநீரிய மண்டலம். சில இடத்துல அது முடிச்சா இருப்பா, அதுக்கு லிம்ஃப் நோடுன்னு பேர், நிணநீர் முடிச்சுக்கல்னு பேர். மோர் தேன் 600 லிம்ஃப் நோட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஹியூமன் சிஸ்டம். மனிதர்களில் 600க்கும் மேற்பட்ட நிணநீரிய முடிச்சுக்கள் காணப்படுகின்றன என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நெக்ஸ்ட் இஸ் டிப்தீரியா. கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று உருவாக்குவதற்குத்தான் டிப்தீரியா என்று பெயர். இது எதை அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கான்? லாரிங்ஸ் தெரியும், ஃபேரிங்ஸ் ஆஃப் த த்ரோட், லாரிங்ஸ் ஆஃப் த வாய்ஸ் பாக்ஸ், குரல் வலையானது பாதிக்கப்படும். தென் நேசல் அண்ட் ஜெனிட்டல் பேசேஜ். நேசல் உங்களுக்கு தெரியும், நேசல்ங்கிறது ரெஸ்பிரேட்டரி பார்ட். ஜெனிட்டல் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் பார்ட், இனப்பெருக்க பாதையும் மூச்சு பாதையும் பாதிக்கப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். எப்படி பரவும்? எனக்கு டிப்தீரியா இருக்குன்னு வச்சுக்கோ, ஏன் இருமுறைன்னு வச்சுக்கோ, அச்சக்குன்னு அடிச்சேன்னா என்கிட்ட ட்ராப்லெட் பறந்து நம்மளுக்கு ட்ராப்லெட் நியூக்ளியின்னு சொல்லுவா. நீர்த்துளி தொற்றின் மூலமாக இது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். சிம்டம் என்ன? ஜுரம் அடிக்கும், அதெல்லாம் வெறும் கதை. சோர் த்ரோட் ஒரு மாதிரியாக இருக்கும், குரல் வலைப்பகுதி ஒரு மாதிரியாக இருக்கும், தென் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும். அடுத்தது தான் முக்கியம், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், மூச்சு விடுவதற்கு நாம் கஷ்டப்படுவோம். இதுதான் டிப்தீரியா, கார்னி பாக்டீரியம் டிப்தீரியன்னு ஒருத்தர் காஸ் பண்ணுவா. நெக்ஸ்ட் இஸ் காலரா. இதை பற்றி ஏற்கனவே சொன்னேன். விப்ரியோ காலரே என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாக்டீரியாவினால் ஏற்படும். அதான் நான் எப்பயுமே வாசலில் வாங்கி திங்கக்கூடாது, ரோட்டில் வாங்கி திங்கக்கூடாது, வீட்டில் தான் சாப்பிடுன்னு சொல்கிறது அதுக்கு தான் காரணம். விப்ரியோ காலரே என்னாகும் அப்படின்னா, நம்ம ஏதோ ஃபுட்டு வெளியில் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பக்கம் காலம்புரை கூட்டம் அங்கங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து அந்த ஃபுட்டு மேலே உட்காந்துன்றோம். அந்த கால் இருக்கு பாருங்களே, தட் கால் வித் சம்திங், அதில் விப்ரியோ காலரே இருந்ததுன்னா ஃபுட்டு வழியாக நமக்கு போயிடும். உள்ளே போனோடனே இட் செக்ரீட் என்டரோடாக்சின். பாக்டீரியா 3 டாக்ஸினை செக்ரீட் பண்ணுவானோ உங்களுக்கு தெரியும். எக்ஸோடாக்சின்ஸ், எண்டோடாக்சின், என்டரோடாக்சின்ஸ், அஃப்லோடாக்சின் என்று அழைக்கப்படுகின்ற நச்சு பொருட்களை சுரக்கும். இது செக்ரீட் பண்ணுறது என்டரோடாக்சின். இந்த என்டரோடாக்சின் வயத்துள்ள நம்மளுக்கு கடமுடாவை உண்டாக்கி ஆத்தம்,
பாட்டம் கொண்டாட்டம் பக்கெட்டுடன் ஓட்டம் ஓடினான் உலகத்தின் எல்லைக்கே ஓடினான்னு ஒரு 7 தடவை 10 தடவை ஓடினோன்னா வாட்டர் முழுக்க உனக்கு வாட்டர் மினரல்ஸ் எல்லாம் நம்ம பாடியிலேருந்து வெளில போயிடும், டீஹைட்ரேட் ஆகிடும், அசிடிட்டி ஜாஸ்தியாகி டெத்தை கூட காஸ் பண்ணலாம். காலரா காசஸ் 1 million டெத் பர் இயர். வருடத்திற்கு 10 லட்சம் மக்கள் இறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ காலரா அது வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எது பாதிக்கப்படுகிறது? இண்டஸ்டைன். எது வழியாக போகிறது? வாட்டர், ஃபுட்டு வழியாக போகிறது. இது என்ன முக்கியம்? சிவியர் டயரியா அண்ட் டீஹைட்ரேஷன். நினைத்து பார்க்க முடியாத வேகத்தில் நாம் ஓடினோம் என்றால் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருந்தால் அது காலரான்னு பேர். டெக்னிக்கலி சேஸ் எஃபோர்ட்லெஸ் டயரியான்னு சொல்லுவோம். நினைக்கிறதுக்கு முன்னாடியே பேடுவோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இஸ் டெட்டானஸ், லாக் ஜான்னு சொல்லுவாள். கிளாஸ்டரிடியம் டெட்டானி என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றால் உருவாக்கப்படுகிறது. ஸ்பாசம்ஸ் ஆஃப் மசில்ஸ் பிடிச்சி இழுத்துன்றோம், தசைகள் இழுத்து கொள்வதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அப்புறம் எப்படி வரும்? ஊண்டு. நம்ம எங்கே போனாலும் கீழே ஆக்சிடென்ட் ஆகிடுது, லைட்டாக இடிச்சுடுத்து ஸ்ராச் கொடுத்துனாலே டாக்டர்கிட்ட போனோன்னு டாக்டர்ஸ் இன்ஜெக்ட் டிடி டெட்டானஸ் டாக்ஸாய்டு என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று தான் நமக்கு குத்தப்படும். ரீசன் என்னென்னா, கிளாஸ்டரிடியம் டெட்டானி பாக்டீரியம் சாயிலில் நிறையா இருக்கும். அது நமக்கு வந்ததுன்னா டெட்டானஸ் வரதுக்கான மசில்ஸ் இழுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஸோ டாக்டர்ஸ் இன்ஜெக்ட் டிடி அப்படின்னு ஒன்று இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதை இந்த இடத்துல மனசில் வச்சுக்கோ. அப்புறம் என்ன ஆகும்? ரிஜிடிட்டி ஆஃப் ஜா மசில்ஸ். ரிஜிட், இந்த லோவர் ஜா அப்பர் ஜா மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். ரிஜிட் அப்படின்னு இழுத்து பிடிச்சின மாதிரி போயிடும். அது ஒரு ப்ராப்ளம். இன்க்ரீஸ்டு ஹார்ட் பீட் ரேட். ஹார்ட் பீட் பயங்கர ஃபாஸ்ட்டாக அடிக்கும். லேப்டாப் சம்திங் அப்படிலாம் பயங்கரமாக ஹார்ட் பீட் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. அண்ட் ஸ்பாசம் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த ஜா அண்ட் ஃபேஸ். மசில்ஸ், ஃபேஷியல் மசில்ஸும் ஜா மசில்ஸும் என்ன ஆகிடும்னா பிடிச்சி இழுத்துன்றோம். தாடை தசைகளும் முகத்தசைகளும் பிடித்து ரிஜிடாக இழுத்துன்ற மாதிரி போயிடும். ஸோ இதுதான் அதோட சிம்டம். அதனால தான் டாக்டர்ஸ் நமக்கு குத்துறது டிடி டெட்டானஸ் டாக்ஸாய்டுங்கிறது ஞாபகம். அடுத்த வியாதி எடுத்துகிட்டு எல்லாம் டைஃபாய்டு. ஏற்கனவே இதை பற்றி சொன்னேன். டைஃபாய்டு அண்ட் gastroenteritis ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்டரிக் ஃபீவர். என்டரிக்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி மைக்ரோ ஆர்கானிசம் காசஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த இண்டஸ்டைன். வி ஆர் காலிங் இட் ஆஸ் என்டரிக் ஃபீவர். நோய் தொற்றின் காரணமாக குடல் பகுதியில் வீக்கம் ஏற்பட்டால் அந்த நோய்களுக்கு என்டரிக் என்ற பெயர். அதில் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது டைஃபாய்டு ஒன்று கொடுத்துருக்கோம். சால்மோனெல்லா டைஃபி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாக்டீரியாவினால் உருவாக்கப்படும். அதுக்கு தான் டைஃபாய்டுன்னு பேர். அப்புறம் இது எந்த அஃபெக்ட் பண்ணும்? இண்டஸ்டைன் தான் ஏற்கனவே சொல்லியாச்சு. இதுவும் என்ன? ஃபுட் அண்ட் வாட்டர் பான். உணவு நீர் தூய்மையாக இருக்க வேண்டும். உணவு நீர் எந்த வீட்டில் தூய்மையாக இருக்கிறதோ, எந்த நாட்டில் தூய்மையாக இருக்கிறதோ, எல்லா இடத்துலையும் ஹைஜீனிக்காக இருக்கிறதோ அங்கே பாதி நோய்கள் இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம். ஸோ தட் வாட்டர், நல்ல வாட்டர் ட்ரிங்க் பண்ணுங்க. வீட்டில் இருந்தாலும் காய்ச்சி குளிர்விக்கப்பட்ட நீரினை அருந்துங்கள். காய்ச்சி குளிர்விக்கப்பட்டனா ஃப்ரிட்ஜில் இல்லை, அதுவே சாதாரண வெப்பநிலைக்கு வந்த பிறகு. அதேமாரி ஃபுட்டு வெளியில் எங்கேயும் வாங்கி சாப்பிடாதீங்க. இப்போ ஏன்னா நம்ம மேனியாக்காக போயிட்டோம். என்ன தான் அப்பா அம்மா வீட்டில் பண்ணி கொடுத்தாலும் வெளியில் போய் சாப்பிட்றதில்ல. குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது, ஏகப்பட்ட. இப்போ அந்த அது ஹோட்டல்லேருந்து வாங்கி வந்து விற்கிறதே ஒரு பிஸ்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே, இப்போ நிறையா பேர் வீட்டில் குக்கிங்கே மறந்துடும்னு நினைக்கிறேன் இது கண்டினியூ ஆச்சுன்னா. ஏன்னா ஒரு காலத்தில் இதெல்லாம் ஏன் ப்ராப்ளம்னு சொல்கிறேன், பாடத்தோட முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சயின்ஸில் அட்வான்ஸ்மெண்ட்டு நிறையா வந்தது. வந்த சமயத்தில் நிறையா வி ஆர் என்ஜாயிங் த பெனிஃபிட்ஸ். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் நினைக்கிறேன், அந்த பெருசாக புயல் மாதிரி வந்த சமயத்தில் தஞ்சாவூர் தாண்டி இந்த பக்கம் ஃபுல்லாக என்ன எடுத்து எலக்ட்ரிசிட்டி போயிடுது. ஒரு 5 நாள் 10 நாள் எலக்ட்ரிசிட்டியே இல்லை. அவ்வளவு செழுமையான பூமியில் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல மக்கள்கிட்ட. தே வாண்ட் ஒன்லி வாட்டர். நீர் கேட்டார்கள். திருச்சியிலேருந்து லாரியில் நிறையா நீர் கொண்டு போனாங்க, நிறையா பேர் கொண்டு போனாங்க. ரீசன் என்ன? ப்ராப்ளம், எல்லாருமே கிணறு வீட்டில் இருந்தது, கிணத்தை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன எடுத்து போர் போட்டுட்டா. அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிறது ஓகே, தஞ்சாவூரில் கிணறு இருந்தால் இருக்கிற கிணறு அதுக்கு மூடணும், மூடி வச்சுட்டா. ஹேண்ட் பம்பு கிடையாது, எல்லாம் வாட்டருக்கு அவ்வளோ கஷ்டம். அந்த ஏரியா முழுக்க வாட்டர் இஸ் அ ப்ராப்ளம். வேறு ஊர்லேருந்து பூமி உள்ள ஃபுல்லாக வாட்டர் இருக்குது, எடுக்க முடியாது, எலக்ட்ரிசிட்டி இல்லை. அப்போ அதனால் இது மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னலை விட்டு வேணும், பட் ட்ரெடிஷ்னலையும் நம்ம கொஞ்சம் வச்சுட்டு இருக்கணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் வெளியில் சாப்பிட்றத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. நோ அதர் ஆப்ஷன் அப்படின்னா நம்ம சாப்பிட போகிறோம், ஓகே. ஏன்னா அதில் ஹைஜீனிக்காக ஃபுட் இல்லைன்னா நிறையா வியாதி வரலாம். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் பான் ஃபுட் பான். முக்கால்வாசி நோய்களை எடுத்துக்கொண்டால் நீரின் மூலமாகவோ
அல்லது உணவின் மூலமாகவோ பரவக்கூடிய நோய்கள். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹெடேக் எப்படி இருக்கும், சிம்டம் தலையை வலிக்கும், அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட், தொப்பாலி ரொம்ப வலிக்கும், ஜுரம் அடிக்கும், டயேரியா, மோஷன் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் அதோட சிம்டம். ஸோ இதெல்லாம் சொல்ல வந்தது என்ன, ஃபுட்டு வெளில சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, அதுக்காக நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நோ அதர் ஆப்ஷன் அப்படின்னா சாப்பிடுங்க. அதர்வைஸ் ஹைஜீனிக் ஃபுட் அப்படிங்கிறது நம்ம வீட்டிலே தயாரிக்கப்படுகின்ற உணவு மட்டும்தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த உணவாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் இஸ் நிமோனியா. இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லங்ஸ் இஸ் செட் டு பி நிமோனியா. நம்முடைய நுரையீரலிலே தொற்று ஏற்பட்டு நுரையீரலில் உள்ள காற்று நுண்பைகள் வீங்கிவிட்டது என்றால் அதை நிமோனியா என்று அழைப்பார்கள். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே, டிப்ளோகாக்கஸ் நிமோனியே, நீமோகோக்கல் நிமோனியே, தென் வைரல் நிமோனியா caused by adenovirus, respiratory syncytial virus, coxsackie virus, mycoplasma நிறைய பேர் காஸ் பண்ணுறான். நம்ம பாக்டீரியா படிக்கிறதுனால the causal agent is streptococcal pneumoniae. நெக்ஸ்ட் என்ன, எந்த பார்ட் அஃபெக்ட் ஆகும், லங்ஸ், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் எல்லாம் தும்மி அடிக்கிறதுனால தான். அதனால் எப்பயும் இனிமேல் மூஞ்சியை மூடிட்டு போகிற மாதிரி தான் நம்மளுக்கு ரெகுலராக இருக்கும்னு நினைக்கிறேன். கர்ச்சிப் இல்லாமல் போகாதீங்க. தும்மணுன்னு ஆசைப்பட்டால் கூட ஒரு கர்ச்சிப் எடுத்துன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு தும்மிக்கோ அப்படி தொடச்சி போட்டுடும். நம்ம அடித்தோன்னா ஒருத்தருக்கு இருந்ததுன்னா ஏகப்பட்ட பேருக்கு இது பரவுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்லி. அப்புறம் என்ன வரும், ஃபீவர் வரும், காஃப் வரும். அடுத்தது தான் முக்கியம், பெயின்ஃபுல் ப்ரீத்திங். மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சத்தியமூர்த்தி எழுத்தானா அந்த சத்தியமூர்த்திக்கு நிமோனியான்னு நினச்சிக்காதீங்க. அது கண்டிஷன், அது மாதிரியான கண்டிஷன் வரும். அப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டர், வெண்டிலேட்டர்லாம் வச்சு காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவா. ஏஜ்டு பீப்புளுக்கு வந்தால் ரொம்ப ப்ராப்ளமாக போயிடும். ஸோ தட் பி கேர்ஃபுல். இதுவும் அந்த வியாதி அதனால் வருது அப்படின்னு சொல்லியிருக்கா. அண்ட் ஃபைனலி டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால் வரக்கூடிய ஒரு வியாதியை தான் டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவாள். இதுவும் என்னாகும் அப்படின்னா லங்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும். யார் எடுத்துன்னு போகிறா, எப்படி, ஹவு இட் ஸ்ப்ரெட்ஸ் ஒன்லி த்ரூ ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், நீர்த்துளி தொற்று என்று அழைக்கப்படுகின்ற தும்மலின் மூலமாக அடுத்தவர்களுக்கு பரவுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா திக் மியூகோப்ருலண்ட் நேசல் டிஸ்சார்ஜ். சிந்தர சமயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டியமாக மூக்குச்சொல்லி வரும். அதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா திக் மியூகோப்ருலண்ட் நேசல் டிஸ்சார்ஜ். மூக்கின் வழியாக கோழைப்படலம் சளியானது மிகவும் கெட்டியாக வெளியே வரும் அப்படின்னு கொடுத்துருக்கா. இதெல்லாம் நம்ம பாக்டீரியாவில் தெரிஞ்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்ட் டிசீசஸ். ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு வரேன். டிசென்ட்ரி காஸ்ட் பை சிஜெல்லா பாக்டீரியம், பியூபோனிக் பிளேக் காஸ்ட் பை த பாக்டீரியம் எர்சீனியா பெஸ்டிஸ், diphtheria caused by cornybacterium diphtheriae, cholera caused by vibrio cholerae, tetanus caused by clostridium tetani-bacterium, typhoid caused by salmonella typhi, and pneumonia caused by streptococcus pneumoniae, and tuberculosis caused by mycobacterium tuberculae. இதெல்லாம் சில வியாதிகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. Be careful. Most of the diseases are foodborne and waterborne. உணவின் மூலமாகவும் நீரின் மூலமாகவும் பரவக்கூடிய நோய்கள் தான் அதிகம். சில நோய்கள் த்ரூ ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், நீர் துளி தொற்றின் மூலமாக பரவக்கூடியவை. நல்ல உணவினை சாப்பிடுங்கள், நல்ல நீரினை அருந்துங்கள். சளி தும்மல் இருந்ததென்றால் கர்ச்சீப்பை வைத்துக்கொண்டு தும்மிட்டு வீட்டில் போய் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்மள மூலமாக அடுத்த வாழ்க்கை நோய் பெறுவதை தடுப்பதில் நாம் முக்கியமாக இருக்க வேண்டும். Thanks a lot for hearing. Thank you.